குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎல்எஸ் அகாடமியோட நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். IBPS PO 2026 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6700 வேகன்சி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னுமே 3 பேங்க்ஸ் வந்து அவங்களோட வேகன்சி சொல்லல. ஸோ நம்ம ஒரு 8000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஸோ மேனேஜர் போஸ்ட் பேங்க்ல. ஸோ IBPS PO வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல 30 வயசு இருக்கவங்க எல்லாரும் எழுதலாம். அது இல்லாமல் ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, SC/STக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ 48,000 இருந்து கிட்டத்தட்ட 85,000 பேசிக் பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விச் மீன்ஸ் நமக்கு வந்து டேக் ஹோம் பாத்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்றோம் அப்படின்னா மோர் தேன் lakh சேலரி வரும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி தான். நீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ முதல்ல IBPS அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து SBI தவிர்த்து இருக்கிற மீதி 11 பேங்க். ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டு இருக்கிற கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், IOB இதெல்லாம் நம்ம டே டு டே பாக்குற பேங்க்ஸ். இந்த எல்லா பேங்க்லயும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அசிஸ்டன்ட் மேனேஜரா உங்களை வந்து உட்கார வைப்பாங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா. இந்த 11 பேங்க்குக்கு தான். அப்படி என்ன எதிர்பார்க்கறாங்க மேனேஜர் குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம். பிரிலிமினரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 30 கொஸ்டின், குவான்ஸ்ல ஒரு 35 கொஸ்டின், ரீசனிங்ல ஒரு 35 கொஸ்டின், 100 கொஸ்டின், 100 மார்க்குக்கு 60 நிமிஷம் தான் டைம். ஸோ 20 மினிட்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். ஸோ இப்போ நமக்கு 8000 வேகன்சி இருக்கு அப்படின்னா 15 மடங்கு. ஸோ 1,20,000 பேரை மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்காக மட்டும் தான் இந்த மார்க் யூஸ் ஆகும். ஸோ மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 லெவலா நடக்குது. ஒன்னு அப்ஜெக்டிவ் டெஸ்ட், இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல 4 ஃபேஸா இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின், ரீசனிங் 40 கொஸ்டின், டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு 40 கொஸ்டின், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் ஒரு 50 கொஸ்டின். ஸோ 170 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிக் டைம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். சரிங்களா? இது அப்ஜெக்டிவ் டெஸ்ட். அது இல்லாம டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. எஸ்ஏ காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் ஆன் இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸ் இல்லைன்னா பேங்கிங் ட்ரெண்ட்ஸ்ல கேட்பாங்க. 2 கொஸ்டின் 25 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அரை மணி நேரம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து இந்த 200 மார்க், இந்த 25 மார்க், இந்த 225 மார்க்குக்கு 8000 பேர்னா 24,000 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுல இன்டர்வியூ மார்க் வந்து குவாலிஃபைங் இல்ல. இந்த 225 மார்க் தான் குவாலிஃபைங். SBIல இன்டர்வியூ மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இங்க இந்த 225 மார்க் தான் முக்கியம். ஸோ மெயின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் IBPSக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா IBPSக்கு ஸோ ஜூலை 1 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ளிகேஷன் டேட் வந்து ஜூலை 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ முக்கியமான டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நம்ம பிரிலிமினரி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ் வந்து அக்டோபர்ல எதிர்பார்க்கலாம். இன்டர்வியூ வந்து நவம்பர்ல எதிர்பார்க்கலாம். ஜனவரியில உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துடும். ஸோ அதனால நமக்கு ஒரு 2 மாசம் டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ GLS அகாடமியில பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் 2 பேட்ச் வச்சிருக்கோம். ஸோ ரெகுலர் பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் ரெண்டுத்துலயுமே 9:30 இருந்து 1:30 வரைக்கும் 4 hours கிளாஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல உங்களுக்கு கோர்ஸே முடிச்சிருவோம். ஆனா 1 year வேலிடிட்டி இருக்கிறதால நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 3 சைக்கிள் நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சுக்கு 6 மாசத்துக்கு ஒரு சைக்கிள் போவோம். 2 சைக்கிள் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து இப்போ இந்த SBI PO, IBPS PO தான் இந்த வருஷம் இது வரைக்கும் வந்திருக்கு. பட் இது இல்லாம பேங்கிங், இன்சூரன்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு 50,000 வேகன்சிஸ் இருக்கு. 20 எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயரும் இருக்கு. சரிங்களா? SSCல ஒரு 84,000 போஸ்ட், ரயில்வேல ஒரு 60,000 போஸ்ட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் 2 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது வந்து காமனா தான் இருக்கும். ஒரு 70% காமனா தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிச்சீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வாங்க GLS அகாடமிக்கு, உங்களை வரவேற்கிறோம். பேங்க் மேனேஜரா போலாம். நன்றி.